எந்த ஏபிசிடி எதுவும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், சத்து தேவைதான். எந்த உறுப்புக்கு எந்த சத்து தேவையோ அந்த சத்தை அது கொண்டு போகிறது அதோடைய வேலை. ஆனால் நம்ம அலோபதி முறையில் எல்லாத்துக்குமே ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா? பொதுவாக மனிதர்கள் இல்லாமல் இவங்க பேர் இது இன்னார், இவங்க பேர் கமலா, இவங்க பேர் ராமுன்னு வைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்தந்த சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வைட்டமின் ஏ தான் தேவைப்படுதுன்னா அந்த சிறுகுடல்லையே வந்து வைட்டமின் ஏ உடைய உற்பத்தியை பண்ணி உடல் எடுத்துகிட்டு போகும். இதுதான் வந்து உடம்பில் நடக்கிற ப்ராசஸ். அப்போது இந்த மாதிரியான முறையான ஜீரணம் நடந்து அது முறையாக வந்து கழிவாக அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பிடித்தெடுக்கப்பட்டு இறுதியாக கழிவாக வெளியேற வரைக்கும், கடைசியாக உடம்பை விட்டு வெளியேற வரைக்கும் டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டைஜஷன் அப்படிங்கிறது வெறும் வயிற்றுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. வயிற்றுக்குள்ளே மட்டும் நடக்கிறதா வந்து அலோபதி முறைகள் சொல்லுது. தவறு, எல்லாமே தவறு தானே. அவங்க ஆதிலிருந்து அந்த வரைக்கும் அவங்களுடைய பார்வையே தவறான ஒரு விஷயம். மரபொழி மருத்துவங்களும் உடல் அறிவியல், இயற்கை உடல் அறிவியல் அறிஞ்ச நம்முடைய முன்னோர்கள், சித்த வைத்தியர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டைஜஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல்ல மூக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மூக்கு நுகரும் பொழுது அப்போ வந்து நமக்குள்ள ஒரு பசி தூண்டல் இல்லை, அந்த உணவுடைய ருசியை வந்து மூக்கு வழியாக உடல் அப்சர்வ் பண்ணும் பொழுதே நமக்கான உணவு உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ அப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போவே எல்லாமே என்சைம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக வந்து விரல். நம்ம விரல் வழியாக நம்ம எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா? அந்த நாள் தான் கையில் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்களே தவிர கையில் சாப்பிட்றதுனாலையும் ஸ்பூனில் சாப்பிட்றதுனாலையோ எந்த ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. என்னென்னா கையில் அந்த உணவை எடுக்கும் பொழுது இமீடியட்டாக உடம்பு வந்து அது ஒரு இண்டிகேட்டர், ஒவ்வொன்றுமே இண்டிகேட்டர் தான். இங்கே உணவை எடுக்கும் பொழுது அது எப்படியான உணவுன்றதை உடல் வந்து அனுமானிச்சிடும், அதை தீர்மானம் செஞ்சு அதுக்கான ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காக தான் கையில் சாப்பிட சொன்னாங்களே தவிர கையில் சத்து இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விரலில் சாப்பிட்டா சத்து அப்படிலாம் கிடையாது. ஊட்டுறதை விட கையில் ஏன் சாப்பிட்றது பெஸ்ட் அப்படின்னா, ஒருத்தர் ஊட்டி விடும்பொழுது நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்மளால் சரியாக கெஸ் பண்ணவும் முடியாது. அடுத்தவங்களுடைய ஃபோர்ஸ்க்காக சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்பொழுது குழந்தைங்களுக்கு தான் இது பொருந்தும். அவங்க எடுத்து சாப்பிடும்பொழுது அவங்களுக்கான தேவை என்ன, அவங்களுக்கான அளவு என்ன, அவங்களோட வாய்க்குள்ள எவ்வளோ அளவு சாப்பிடணும், தொண்டையோடைய அந்த போகுது இல்லையா ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற ஃபுட்பை, அதோடைய சைஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ உணவு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த கை வழியாக அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தான் அவங்கவுங்களுடைய அளவு தெரியும். ஸோ அதனால தான் கையில் சாப்பிட்றாங்களே தவிர கையில் சாப்பிட்றதுனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கையில் ஸ்பூனில் எல்லாமே ஒன்று தான். எதுலேயும் ரெண்டுத்தை சாப்பிட்றதுனாலையும் பெரிய சத்துலாம் கிடையாது. என்ன நமக்கான என்ன உணவுங்கிறத உடல் இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த கையும் விரல். அதே மாதிரி இலைகள் சாப்பிட்றாங்க இல்லையா? வாழை இலை சாப்பிட்டா பெரிய சத்து வரும். தட்டில் சாப்பிட்றதுல வாழை இலை பெஸ்ட்டு. தட்டுலேயே தங்கத்தட்டில் சாப்பிட்றது, வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது, இப்படி எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான். புரியுதுங்களா? இதில் எதுவுமே இல்லை. எதில் சாப்பிட்டாலுமே கையில் வச்சு சாப்பிட்டாலுமே கூட அது உணவு, அதில் இருக்கிற சத்தை அது எடுத்துக்கும். இதான் உடம்போட ப்ராசஸ். வாழை இலை அப்படிங்கிறத விட அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் கிடைக்கிற இடத்துல என்ன இலை கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பெரும்பாலும் பனை இலை, அப்புறம் இந்த பெரிய ஒரு மாதிரி ஹார்ட் சைஸில் ஒரு இலை இருக்கும், அரச மரத்து இலை மாதிரி, அதில் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தார இலையில் சாப்பிட்ருக்காங்க. கிடைக்கிற ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்கிற இலைகளில் அப்போ தட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாடோடிகளாக இருந்த மனிதர்கள் தேசாந்திரிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை போகிற வழியில் ட்ராவலர்ஸ் தான் வேறு வேறு ஊருக்கு போகும்போது அங்கங்கே கிடைக்கிற இலையை தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய இதில் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. வாழை இலையில் சாப்பிட்லனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் சரிங்களா? தட்டில் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு அதுலேயும் உணவு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக எந்த சத்தும் வரப்போகுது. சரி, இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்படி தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ்க்குள்ளே தான் உழைப்பாளிகளும் மத்திய வர்க்கத்து மக்களும் ஒரு 2 செஞ்சுரி 18th செஞ்சுரிஸில் இருந்தாங்க, 19th செஞ்சுரிஸில் இருந்தாங்க. ஒரு 19th செஞ்சுரி பாதியில் அப்படி தான் இருந்தாங்க. அதான் 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில விழா காலங்களில் தான் வந்து உங்களுக்கு நொறுக்கு தீனிகள் கிடச்சிருக்குமே ஒழிய மற்றபடி அவங்களுக்குலாம் வந்து நொறுக்கு தீனிகள் பெரும்பாலும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு இடைவேளைக்கு நடுவுலையும் நிறைய கேப், பசி அப்படிங்கிற உணர்வுகள்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கு. அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். பெரிய ரிச் ஃபுட்டில் டெய்லி சாப்பிட்ற மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்காது. அன்றாட எளிமையான உணவுகள் தான், ஒரு பொரியல், காய் கூட்டு, இல்லை இந்த மாதிரியான உணவுகள் தான் அவங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ இவங்களுடைய ஜீரண சக்திகள் வந்து முறையாக நடந்ததுனால இவங்களுக்கு அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த முறையற்ற ஜீரண சக்தி தான் வந்து உடம்புல கழிவுகளை தேக்கி வைக்கும் இல்லையா? ஆனால் இதுக்கு மேலே ரொம்ப ஹை கேஸ்ட் பீப்புள் இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா உடல் உழைப்பு ரொம்ப கம்மி, பிஸ்னஸ் பண்ணாங்க, இல்லை வேறு மாதிரியான ஒரு நல்ல, அதாவது அந்த காலத்துல வந்து அரசு பரம்பரையில் வந்தவங்களுக்குலாம் வந்து அதிகமாக வந்து உடல் உழைப்பு இருக்காது. அந்த வைஷ்யாஸ்ன்னு சொல்கிற வணிகர்கள், வியாபாரம் பண்ணுற பிஸ்னஸ் இப்போவும் அவங்களா இருக்கிறாங்க இல்லையா?
இவங்க இந்த மாதிரியான உடல் உழைப்பு இல்லாதவங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஜாப் பண்ணுறவங்க இல்லையா, உட்காந்தே வேலை செய்கிறவங்களாம் அந்தளவு உடல் உழைப்பு இல்லாதனால பசி அப்படிங்கிறது ஒரு முறையாக இருக்காது. அப்போது இந்த மாதிரி வசதி படைத்தவங்களுக்கு வந்து முறையாக சாப்பிட முடியாமல் பசிக்காமல் சாப்பிட்டு டைமை பார்த்து சாப்பிட்டு அவங்க உடம்புல வந்து முறையற்ற ஜீரண சக்தி முறையற்ற ஜீரணம் ஏற்படுறதுனால கழிவுகள் வந்து அதிகமாக அந்த உடம்புல தேங்கிடும். அப்போது அவங்கள அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது தான் ஒரு கட்டத்தில் வந்து சுகர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுடைய உடலை வந்து டாக்டருங்க ஏன் இவங்களோட உடம்பு திடீர்னு மெலிஞ்சு போகுது, சில தொந்தரவுகள் வருது, இல்லை அதையுமே உடம்பு அந்த தேக்கி வச்சிருக்க கழிவுகள் முறையற்ற ஜீரண சக்தினால உருவான கழிவுகளை வந்து உடல் வெளியேற்றத்துக்காக அவங்க உடம்பை மெலிய செய்கிறதும், இல்லை ஏதோ ஒரு சின்ன காயத்தில் இருந்து அவங்க கழிவுகளை வெளியேற்ற பார்க்குறதும், இல்லை அதிகப்படியான யூரின் வழியாகவும் உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்கும் போது தான் இந்த மாதிரியான சுகர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து அவங்களுடைய ரத்தங்களையும் யூரினையும் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி சுகர் அப்படிங்கிற ஒரு வியாதியை இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ சுகர் அப்படிங்கிறது இந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி வந்தது. இதனால தான் இது வந்து பணக்கார வியாதி அப்படின்றது கொண்டு வந்தாங்க தவிர இது வந்து எந்த ஜெனட்டிக் நோயும் கிடையாது, பரம்பரை நோயும் கிடையாது. பணக்காரராகவே இல்லாத ஜெனட்டிக்லேருந்து வர மத்திய வர்க்கத்தினருடைய யாருக்குமே இந்த நோய் கடத்தப்படல. அதே மாதிரி பணக்காரங்களாக இருந்து சுகரில் பாதிக்கப்பட்ட யாருக்கும் அடுத்த தலைமுறையில் கடத்தப்படவும் இல்லை. எந்த நோயுமே சுகர் இல்லை, எந்த நோயுமே வந்து பரம்பரை வியாதின்னு கிடையாது. இதில் இன்னொன்று என்ன ஒரு நகைப்புறமான விஷயம் என்னென்னா, இப்போ அலோபதி இன்னொன்று ஒரு புதுசாக ஒரு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ரத்த சேர்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொந்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பரம்பரையாக தான் வந்து ஊனங்கள் கடத்தப்படுது, ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ கண் பார்வை